Hi, I'm Dr. Gayatri Rajesh, a dermatologist and cosmetologist. I'm working in Chennai. Acne, I think every dermatologist's bread and butter. ஒரு 20 patient வந்தாங்கன்னா at least 15 people come with acne problems. So this is my most liked particular area to treat patients. It is நான் என்ன சொல்றேன்னா it is simply like it's like a cocktail. It is like a lot of factors are involved. So when a patient உள்ள clinic வரும்போது first thing is when they start telling doctors எனக்கு இது வருதுன்னா simple terms I'll tell them it is simply called as acne, otherwise called as pimples first. Second one, it is the main thing what you need to understand is it is entirely hormonal. Whether males ku varundalo females ku vandalo. That is why when the development occurs, it is more common. It starts from ஒரு 12 வயசுலேருந்து 12 to 13 இயர்ஸ்லேருந்து reproductive age group which is around ஒரு 40-45 years. It is very it's seen more and the prevalence is more. ஓகேங்களா, ரொம்ப வயசானவங்களுக்கு வரக்கூடியது கம்மி அண்ட் அஃப்கோர்ஸ் கம்மியான வயசில் வரக்கூடியது கம்மி. ஸோ பசங்க வரும்போது சொல்லுவோம் ஓகே நீங்கள் வந்து ஆக்சுவலாக வயசுக்கு வந்துட்டீங்க. ஸோ திஸ் இஸ் அ சைன் ஆஃப் அ ஹார்மோனல் சேஞ்ச் இன் யூர் பாடி அண்ட் அஃப்கோர்ஸ் கேர்ள்ஸ் ஆல்சோ இட்ஸ் சேம். பட் இப்போ மென் அண்ட் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் எப்படின்னா பொதுவாக மேல்ஸ்க்கு வந்துச்சுன்னா இட் இஸ் லிட்டில் சிவியர். இட் இஸ் ஸ்காரிங்கு அந்த பிக்மெண்டேஷன் வரக்கூடிய கொஞ்சம் சிவியராக இருக்கும் ஆஸ் அப்போஸ் டு ladies. And females they obviously are more aware of this problem, so they come in and take treatment earlier, whereas males usually they'll take treatment after about konja neram poi friends only, or it is affecting their kind of work they do, then they come. So I would just try to say that why I'm putting up this video is that you understand what your problem is and come. So first it is hormonal ன்ற மாதிரி இருக்கும். So that will be an infected cyst. அதுக்கப்புறம் nodules வரும். ஃபாலிக்கல் எப்பவுமே ஆயில் கிளாண்ட் கூட அட்டாச் ஆகிருக்கு. அந்த எண்ணெய் சுரப்புக்கு ஹேர் ஃபாலிக்கல் அட்டாச் ஆகும்போது அந்த எண்ணெய் சுரப்பு வேலை செய்கிறது இட்ஸ் என்டையர்லி பேஸ்ட் ஆன் ஹார்மோன். ஸோ அந்த எண்ணெய் சுரப்புகளில் அடைப்பு அது வீங்கி அது இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடியதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் பிம்பிள். நம்ம அந்த ஒரு டக்ட் மாதிரி இருக்கும் எண்ணெய் வர போது. ஸோ அந்த டக்ட் பிளாக் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், தட் இஸ் கொமிடோன்ஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு கிளாகிங் ஆஃப் த போர்ஸ். போர்ஸ் ஒன்றுமே இல்லை ஸ்கின்ல there will be certain areas which are open. ஸோ அந்த ஓப்பன் ஏரியாஸ் ரொம்ப பெருசாச்சுன்னா தட் மீன்ஸ் யூ ஹேவ் அன் ஆயிலி ஸ்கின். ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா இட் வில் பி மோர் ஆஃப் அ ட்ரை ஸ்கின். ஸோ அந்த கிளாகிங் அந்த சைஸ் பெருசாகி அந்த போர்ஸ் கிளாக் ஆச்சுன்னா உள்ளேருந்து தென் த ஆயில் gland starts collecting inside. And then because of the hormonal nature, the gland will basically start increasing in size, and then we form what is first called as the grade 1 acne. Then next மூணாவது ஸ்டேஜ் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அதுவும் இன்ஃபெக்ஷனாகவும் சரௌண்டிங் டிஷ்யூ இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு நாலாவது ஸ்டேஜ் நம்ம சிஸ்டிக் ஆக்னின்னு சொல்லுவோம். மீன்ஸ் வெளியில் இட் ஜஸ்ட் மீ லைக் அ ரெட் பம்ப், பட் உள்ளே நீங்கள் ஜஸ்ட் பால்பேட் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய நம்ம ஒரு பெரிய ரெட் பால் நம்ம பால்பேட் தட் இஸ் வாட் லீட்ஸ் டு ஸ்கார். நிறைய இடத்துல நீங்கள் பள்ளமாக பார்த்துருப்பீங்க. ஒரு இடத்துல கொஞ்சம் ரொம்ப சின்ன பள்ளமாக இருக்கும், அதுக்கு பேர் ஐஸ்பிக் ஸ்கார். கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதுக்கு பேர் ரோலிங் ஸ்கார். ஒரு சில பேருக்கு கொஞ்சம் அந்த பள்ளம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், பாக்ஸ் ஸ்கார். ஸோ அண்ட் மூணாவது வகை சம்டைம்ஸ் ஸ்கார் ஆகாமல் பிக்மெண்டேஷன் வரும். தட் இஸ் அந்த இடத்துல ஒரு கருப்பாக இது வரும். See, any sort of pimples automatically is going to heal only, but it's just that we have to stop it not from causing any scarring. தழும்பு ஆகக்கூடாது, நெக்ஸ்ட் பிக்மெண்டேஷன் ஆகக்கூடாது. இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மற்றபடி the normal body immunity will try to decrease it only. So first we try to tell the patient that what is the problem and now what kind of solution can we give. So every age group ஒரு type of solution இருக்கு. So when they come young of age, certain antibiotics we can give. When they become a little older, then we can start them on a very strong tablet called as isotretinoin, which is the best tablet for acne and it takes care of all the steps. Only thing, it makes your skin very dry, it can dry your lips, so we tell them to use an non-comedogenic moisturizer. Or non-comedogenic moisturizer use பண்றதுனால face will remain a little more hydrated and better. Then we will give a combination of antibacterial, anti-retinoid creams and most importantly face washes. ஸோ இதெல்லாமே அவங்க எந்த கிரேடில் வர்றாங்க எப்படின்னு பொறுத்து இருக்குது. ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு we
initially வந்து நம்ம மெயின்டைன் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு we will tell them to use an acne face wash, we will tell them to use continue retinoids if they want or antibiotics. Retinoid tablets na reproductive age group la kudukave koodadhu, is completely you cannot give, it's an contraindication. So it importance enna every age group is very important, especially for pregnant ladies வந்து sometimes severe acne varum. I don't want any functions andha solra alavukku irukku. So andha my patient ku we are bound because we cannot give the actual treatment for acne. So andha mari irukumbodhu we try to give them certain creams which are of little konjam normal or treatment oda kammi, and we try to give them some lightening agents and sulfur and dapsone. And mari nariya treatment options are very very different. So that is exactly why I think that you should have a particular regimen. Neenga ungaloda hormones, that is if you have PCOS or you have hirsutism, that is hair which is growing in a male fashion, thinness of hair in the scalp, that also causes oiliness. If you have something which is called as insulin resistance, inga neck la vandu black ka irukkuradhu, that is in your axilla, in your genital black ka irukkuradhu vandu, you need to evaluate yourself because everything is related. So on the hormone check pannittu adhu normal ah irundha, definitely your acne also will subside on its own. And of course you can maintain yourself with sunscreens, face washes and night regimen including retinol, vitamin C, hyaluronic acid and so many and so on. So you have a lot of options. The only thing is understand what to do and what to do. So I'll tell you 5 points which you should do and 5 points which you shouldn't do. Okay, so when it comes to food, you can actually, there's nothing like which increase or decrease acne, but if you can avoid whites, like you can avoid bread, avoid chocolates, avoid cocoa, that is that, then avoid carbohydrates, like you know the heavy carbohydrates, yeah, avoid all the whites. Okay, and if you can also milk. Yes or no, it also contains a high amount of estrogen, okay, from the cow, so that can also basically have a hormonal effect on the face. So avoid milk also. 5 don'ts for acne is, please do not apply oil on the sides of your face and over the scalp, because on the oil it can aggravate your acne breakouts. Wash your hair weekly 3 times at least with an anti-dandruff shampoo, because even the Malassezia species or the dandruff can aggravate your acne. Don't apply any moisturizers if you have an oil prone skin, because you're clogging your pores even more. So use a non-comedogenic sunscreen or a non-comedogenic gel. And last is going to be, there are many face moisturizers which do not contain the normal products, and it is best to use that for an oil based skin. So these are the 5 regimens which I would say. And wash your hair regularly, that is must and must. Okay? So these are all fine. And if you want to use makeup, try not using a concealer, but if in case you're going for a very important event, use a concealer, and please after that double cleanse your face. So it decreases the surface tension, it removes the dirt and the dust from the pollution outside and the oil substance which is used for the face, including your makeups and cosmetics. And then second is you clean it with a water-based cleanser. It can be a foam, it can be a gel, it can be a liquid or a lotion, and then it basically removes the residual dirt. So always double cleanse after using any cosmetics, or even on normal days at night. ஆக்னி வந்துருக்கும், நிறைய பேர் பயந்துருக்காங்க. தட் இஸ் நேற்று நான் ஃபேஷியல் பண்ணேன் அதனால ஆக்னி வந்துருச்சு டாக்டர், நான் ஒரு ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணேன் அதனால ஆக்னி வந்துருச்சு. யூஸ்வலாக என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து ஒரு ஆயில் பேஸ் ஸ்கின்ல நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிங்கன்னா, லைக் அலோவேரா ஒரு anything, யூ காட் இட் பவுண்ட் டு கெட் an acne. உங்களுக்கு இன்ஃபெக்டட் ஸ்டேஜ் ஆஃப் ஆக்னி இருந்துச்சுன்னா, anything which will clog the pores, it is going to aggravate. So oily skin இருக்கிறவங்க most of the times வந்து, if you're using a moisturizer based facial or a moisturizer based pack, please don't use it, because that is going to aggravate your acne. One, I have long nails, so I tried and removed it, or I have I got some extractor somewhere, so I just try to remove it myself. So one, don't do that, because certain things in the face only should be removed. You have other possible treatments like a chemical peel which can be done for inflammatory, non-inflammatory acne. Nariya types irukku, nariya ingredients irukku. I'm not getting into the depth. It's absolutely safe. You can do it anytime. Then you do have a proper regimen. Certain regimens you can do it at home also. But when you come in, analyze what stage you are, what is best on the acute stage, what is best to do in the redness. Once the redness or infection correlation, then we can just know about how to maintain it. So
don't get worried and don't pick on it. Don't try and remove it because you're going to increase the pigmentation more. அந்த கலர் வந்து அந்த இடத்துல நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒன்று ஸ்கார் வரும், இல்லைன்னா அந்த கருப்பு தன்மை வரும். ஸோ அதை மட்டும் பண்ணாதீங்க. நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, இது ட்ரீட்மெண்ட் தேவையா டாக்டர்? நான் 1 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் போகிறோமா, இல்லை 2 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் போகிறோமா, இல்லைனா தேவையா தேவை இல்லையா, எதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்ட்டு. என்னென்னா இது சில பேருக்கு சிவியராக வரும்போது தான் டாக்டர்கிட்டே வருவாங்க. மைல்டாக இருக்கும்போது ரொம்ப ரேர். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்ப ட்ரீட்மெண்ட் ஈஸி. பட் நீங்கள் சிவியராக இருக்கும்போது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் இம்பார்ட்டன்ட், ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு லெட் இட் டு அ கிரேட் 4 அண்ட் அலோவ் ஸ்காரிங் அண்ட் பிக்மெண்டேஷன். வரும்போது நிறைய பேர் வந்து இப்போ பிம்பிள்ஸ் கூட இல்லாமல் வந்து ஃபேஸ் ரொம்ப எனக்கு வந்து இந்த அங்கே வந்து எனக்கு ஸ்கார் இருக்குது, இல்லைன்னா பிக்மெண்ட் இருக்குது, ப்ரொசீஜர்ஸ் போகிற அளவுக்கு வேண்டாமல் நம்ம வந்து இருக்கிற க்ரீம்ஸு இருக்கிற டேப்லெட்ஸ்லேயே நம்ம வந்து சரி பண்ணோன்னா யூ ஹாவ் டு டேக் ட்ரீட்மெண்ட். நிறைய பேருக்கு நல்லா சரியாயிடுது, நார்மல் இம்யூனிட்டி சரியாயிடுதுன்னா குட். பட் நிறைய பேஷண்ட் பார்க்குறதுல இப்போ வரக்கூடிய நிறைய பிகாஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் higher incidence of PCOS, higher incidence of we're eating a lot of unhealthy food, some people binge eat. So அந்த மாதிரி இருக்கும்போது the fast foods and anything which increases, I'm not saying it has a direct relation, but everything indirectly inflammation it increases. நம்ம chemical release நிறைய வருது. So அதனால you need to take treatment, this is better for you, at least initial days. அதுக்கப்புறம் then we can try and ஸ்டாப். இப்போது எந்த டாக்டருக்குமே நிறைய நாள் டேப்லெட் கொடுக்கணும்னு வந்து பிடிக்காது, ஒரு நிறைய நாள் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் வந்துகிட்டே இருக்கணும்னு இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் தட் ஒன்ஸ் இட் இஸ் செட்டில் தட் தே கேன் மெயின்டைன் இட். ஸோ ப்ளீஸ் பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் when to go to a doctor or why you should go to a doctor, or I try to explain as much as possible in a simple way. So do subscribe and thank you very much.